அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:19 வசனம். பேதுரு யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனத்தை யோவேல் 2:28 முதல் 32 வரை மேற்கோள் காட்டி பரிசுத்த ஆவியின் வருகையையும் இறுதி நாட்களின் அடையாளங்களையும் விளக்குகிறார். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை தமிழில் எளிமையாக விளக்குகிறேன். வசனம்: உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். விளக்கம்: உயர வானத்திலே அற்புதங்கள் இது வானத்தில் தெய்வீகமான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை குறிக்கிறது. இவை கடவுளின் இறையாற்றலை வெளிப்படுத்தும் அசாதாரண நிகழ்வுகளாக இருக்கலாம். உதாரணமாக நட்சத்திரங்களின் அசைவுகள், சூரிய சந்திர கிரகணங்கள் அல்லது பிற வானியல் நிகழ்வுகள். இவை மக்களுக்கு கடவுளின் தலையீட்டையும் அவருடைய நியாயத்தீர்ப்பு நாளின் அருகாமையையும் உணர்த்தும். தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடு இவை பூமியில் நிகழும் பயங்கரமான அழிவு தரும் நிகழ்வுகளை குறிக்கின்றன. இரத்தம் போர், வன்முறை அல்லது பெரும் உயிரிழப்புகளை குறிக்கலாம். இது மனிதர்களின் பாவத்தின் விளைவாகவோ அல்லது கடவுளின் நியாயத்தீர்ப்பின் அடையாளமாகவோ இருக்கலாம். அக்கினி இயற்கை பேரழிவுகள், எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ அல்லது கடவுளின் தீர்ப்பை குறிக்கும் அழிவு நிகழ்வுகளை பிரதிபலிக்கிறது. புகைக்காடு இவை அழிவின் பின்விளைவாக எழும் இருளையும் குழப்பத்தையும் குறிக்கின்றன. புகை பெரும்பாலும் அழிவு அல்லது தீர்ப்பின் அடையாளமாக புராணங்களில் காணப்படுகிறது. பொருள்: இந்த வசனம் கடவுளின் பரிசுத்த ஆவியின் வல்லமை பூமியில் வெளிப்படுவதோடு இறுதி நாட்களில் அவருடைய நியாயத்தீர்ப்பு மற்றும் இறையாற்றலின் அடையாளங்கள் வானத்திலும் பூமியிலும் தெளிவாக தெரியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பேதுரு இதை மேற்கோள் காட்டுவதன் மூலம் பெந்தெகோஸ்து நாளில் நிகழ்ந்த ஆவியின் வருகை இந்த தீர்க்கதரிசனத்தின் தொடக்க நிறைவேறுதல் என்று விளக்குகிறார். மேலும் இது மக்களை மனந்திரும்பி இரட்சிப்பை பெற அழைக்கும் அவசரத்தையும் வலியுறுத்துகிறது. சூழல்: இந்த வசனம் பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியின் அற்புதமான வருகையை விளக்குவதற்காகவும் கடவுளின் திட்டத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவும் பேதுரு பயன்படுத்துகிறார். இது மனந்திரும்புதலுக்கும் இயேசு இறுதி நாளின் முன்னறிவிப்பாக இந்த அடையாளங்கள் அமைகின்றன. இந்த வசனம் தமிழ் கிறிஸ்தவ சமூகத்தில் கடவுளின் இறையாற்றலையும் அவருடைய நியாயத்தீர்ப்பு மற்றும் இரட்சிப்பின் திட்டத்தையும் நினைவூட்டுவதாக உள்ளது.